Hi friends, welcome to Krish Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கோதுமை மாவு வச்சு பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இன்ஸ்டன்ட்டா நீங்க செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு இப்ப பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் பெரிய கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறேன். இப்போ இந்த கப்புக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரை கப் அளவுக்கு பவுடர் சுகரை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் பவுடர் சுகர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 3லேருந்து 4-5 ஸ்பூன், ஒரு குழிக்கரண்டினா 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் சுகரையும் கோதுமை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நெய்யையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணணும். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் எக்ஸாக்டாக இருக்கணும். பட் நம்ம கையில் கொஞ்சம் ஒட்டும், ஏன்னா நம்ம பவுடர் சுகர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் டைம் ஆகிறதுனால இலக்கம் கொடுக்கறதுனால. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் ஊறிட்டு நமக்கு பிஸ்கெட் நல்லா மொறுன்னு கிடைக்கும். இப்போது சப்பாத்தி தேய்க்கிற கல்லோ இல்லை இந்த மாதிரி கல்லோ நீங்கள் எடுத்துகிட்டு அடியில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு தேய்ப்போமோ அழுத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி ஒரு பெரிய அளவுக்கு ரவுண்டாவோ ஸ்கொயர் ஷேப்லேயோ நீங்கள் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. எல்லா சைடுமே சென்டர் அதுக்கப்புறமா கார்னர்ஸ் எல்லாமே ஒரே அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். நீங்கள் சென்டரில் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா சென்டரில் ரொம்ப மெல்லிஸாக வந்துடும், கார்னர்ஸில் ரொம்ப திக்காக போயிடும். ஸோ ஈக்குவலாக நீங்கள் அழுத்தி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி ஒரு பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். அதோட மூடியில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு லைட்டாக இப்படி இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா போதும், அச்சு விழுந்துடும். இல்லை உங்ககிட்ட ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னா ஷேப்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ட்ரேஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் ஹார்ட்டின், டைமண்ட், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எந்த ஷேப் வேணாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பிஸ்கட்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லா பிஸ்கெட்ஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். நார்மலான ரீஃபைண்ட் ஆயிலை நான் கடாயில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாலே நமக்கு சூப்பரான கோதுமை பிஸ்கெட் ரெடி. இதோட டேஸ்ட் எக்ஸாக்டாக பேக்கரியில் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் இதே கோதுமை மாவு பிஸ்கெட் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வேற ஒரு மெத்தடில் செஞ்சுருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் கோதுமை மாவு இருக்கும், சுகர் இருக்கும், அதை பவுட்ரு பண்ண போகிறோம், டக்குன்னு செய்ய போகிறோம். நெய் இருக்கிறவங்க நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துட்டு இந்த பிஸ்கெட் செய்யலாம். அதுவும் சூப்பராக தான் வரும். பாருங்கள், இப்போ நமக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இப்போவே நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. இன்னும் டைம் ஆக ரொம்ப மொறுன்னு ஆகிடும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்வீட்ஸை பொறுத்த வரைக்கும் செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அதை வச்சுருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ சாப்பிடும்போது இன்னும் அதோட ஸ்வீட்னஸ் வேறு லெவலில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம். எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம்.